ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சக்கரை பொங்கல் எப்படி டேஸ்டியாக ஈஸியாக குக்கர்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 3/4 கப்பு பொன்னி பச்சரிசி, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் குக்கரில் நம்ம வந்து தண்ணி வச்சிடலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அந்த கப்பில் 4 கப்பு தண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி நல்லா காயட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசி கழுவி எடுத்துகிட்டு நம்ம அதை சேர்த்துடலாம். இப்போ தண்ணி காஞ்சிட்டு இருக்கட்டும். நான் அரிசியை கழுவி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு 2-3 தடவை அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் பாசிப்பருப்பையும் தண்ணியில் சேர்த்துடலாம். குக்கரில் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, காஞ்ச உடனே சேர்த்துக்கோங்க. இப்போ சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் நம்ம விட்டு எடுத்துடலாம். நல்லா குழஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வெல்ல பாகு காய்ச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெல்ல பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொங்கலில் சேர்த்திங்கன்னா வெல்லத்தில் ஏதாவது தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வெல்லம் சுத்தமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம வேக வச்ச அரிசி பருப்பில் டேரெக்டாக வெல்லத்தை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சேஃப்டிக்காக நான் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா வெல்லம் கொதிச்சு வந்துருச்சு, பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர்லேயும் 3 விசில் வந்துருச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு மசிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி மசிச்சு விடுறப்ப அரிசியும் பருப்பும் நல்லா மிக்ஸ் ஆகி பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகை ஃபில்டர் பண்ணி டேரெக்டாக இந்த இதிலே சேர்த்துடலாம். இந்த மாதிரி டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் வெள்ளைப்பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம மீதி வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ பார்க்கவே தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பொங்கல். இப்போ மிச்சம் வெள்ளைப்பாகை நான் சேர்த்துக்க போகிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தை கூட குறைச்சி போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். வெள்ளைப்பாகு நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஆற நம்மளுக்கு கெட்டி ஆகும் பொங்கல். இப்போ மிச்சம் இருக்கிற வெள்ளைப்பாகும் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சமாக ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு தட்டி சேர்த்துக்க போகிறோம். ஒரு 6 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சம் சின்ன பீஸு பச்சை கற்பூரம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து பொங்கலில் டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தட்டி எடுத்தாச்சு. ஒரு பேனில் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் போட்டு வறுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் லேசாக வதங்கினதும் நம்ம கிஸ்மிஸ் சேர்த்துடலாம். இப்போ கிஸ்மிஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பொங்கலும் ஒரு சைடு ரெடி ஆயிருச்சு. கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் ஒரு சைடு வறுபட்டுருக்கு. இப்போ நல்லா கிஸ்மிஸ் புஸ்ஸுன்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் தூளை நான் வந்து பொங்கலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பொங்கல் ரெடி. பொங்கல் செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஈஸியாக குக்கரில் டேஸ்டியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.